அனைவருக்கும் வணக்கம். நான் எங்கும் அரசு எதிலும் அரசு சொல்லிட்டு பேசியிருப்பேன். அது நான் எல்லா துறையும் பற்றி பேசணும், அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களான்னு தெரியல. நான் முதல்லே சொல்லிடுறேன். ஆக்சுவலாக அது என்ன விஷயம், எதுக்காக பேசுகிறேன்னு. இது எங்கும் அரசு எதிலும் அரசுனா, நம்முடைய துறைகள் இருக்குல்ல, மக்களுடைய தேவைகள், கல்வி, மருத்துவம், அதுக்கப்புறம் உணவு, அதுக்கப்புறம் உறைவிடம், அதுக்கப்புறம் போக்குவரத்து, அதுக்கப்புறம் நீர்வளம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம விவசாயம், அதுக்கப்புறம் இன்னும் நிறைய இருக்குங்க. மீன்வளத்துறை நிறைய இருக்குது. அது எல்லாமே அரசு அவங்களே எடுத்து நடத்தணுங்க. அப்படி எடுத்து நடத்த சொல்ல எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு உருவாகும். எங்கேயுமே பிரச்சனை வராது, எந்த பிரச்சனையும் வராது. அதாவது இப்போ பணம் பண்ண மனிதன் அலைஞ்சிட்டு இருக்கான் இல்லைங்களா, பண பிரச்சனை வராது. ஏன்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு ஆளுக்கு அரசு வேலை கொடுத்து கொடுக்கலாம். இந்த போல் எல்லாமே அரசு ஏற்று நடத்தும். எல்லா துறையும் அரசே ஏற்று நடத்தும் பொழுது ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் வேலை தரலாம். அப்படி வேலை கொடுக்குற சமயத்தில் அவங்க வெளியில் எங்கேயும் கடன் வாங்க மாட்டாங்க. அவங்க ஏதோ பேங்க் மூலிமா அவங்க தேவைக்கு வாங்கிக்குவாங்க. எல்லாரும் பணம்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டே இருக்கோம். அந்த பணத்தால் தாங்க எல்லா பிரச்சனையும் நடக்கிறது இந்த உலகத்தில். எல்லாமே பணம் பிரச்சனையால் தான், பணம்ன்றதால தான் எல்லாமே. இப்போ தனியாருக்கு இப்போ கல்வியை பற்றி பேசணும்னு சொன்னீங்களா, அது ஒவ்வொன்றா விளக்கம் அளிக்க முடியும். எல்லாத்துக்கும் நான் காரணம் வச்சுருக்கேங்க. எல்லாத்துக்கும் அந்த அடிப்படை இருக்குது இல்லைங்களா, பேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்கள்ல, அது எல்லாமே எழுதி வச்சுருக்கேன். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குங்க. இப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, இது எல்லாமே அரசு ஏற்று நடத்தும் பொழுது வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். எங்கேயும் எந்த தப்பு நடக்காது. உணவுத்துறை பார்த்தீங்கன்னா கலப்படம் நடக்குது. அங்கங்கே நீங்களும் நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு நியூஸ் பேப்பரில் பார்க்குறப்போ, அங்கே அந்த சிக்கன் வாங்கி சாப்பிட்டே இறந்துட்டாங்க, இங்கே பல்லி விழுந்து கிடக்குது, அது போல் இருக்கும். அதேபோல் கல்வியில் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தனியார் பள்ளிகளால் ச பயங்கர ஏற்றத்தாழ்வு. முதல்ல ஆரம்பத்துலேருந்து ஏற்றத்தாழ்வு தான். இப்போ நம்ம பள்ளிக்கூடம் போகிற சின்ன பசங்க ஸ்டார்டிங்கில் ஏற்றத்தாழ்வு வந்தால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? இதெல்லாம் நிறைய பேச வேண்டியது இருக்குங்க. அதனால தான் பார்ட் 1 சொல்லி போட்டிருந்தேன். இது மூலயமா நம்ம எல்லா துறையும் நம்ம அரசியல் நடத்தினால் எல்லாருக்கும் ஒரு ஒரு குடும்பத்தில் அட்லீஸ்ட் ஒரு ஆளுக்கு வேலை கிடைக்கும். ஒரு ஆளுக்கு வேலை கிடைச்சா போதுங்க, அரசு வேலை. அந்த குடும்பமே நல்லாயிருக்கும். கடனை வாங்க மாட்டாங்க அவங்க. இதனால் எந்த பிரச்சனையும் இருக்காது. இதெல்லாம் ஒவ்வொன்றா நான் விளக்கம் அளிக்கிறது தான் இதை நான் போட்டிருக்கேன். இப்போ நம்ம கல்வியை பற்றி நம்ம அடுத்த பாட்டில் பார்க்கலாங்க.